சிக்கி தவிக்கிது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் தட்டிக்கும் முத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே വചനമുണ്ടായിരുന്നു വചനം ദൈവത്തിങ്കലായിരുന്നു ആ വചനം സത്യദൈവമായിരുന്നു സത്യദൈവം ത്രിത്വമായിരുന്നു ആദിയിൽ വചനമുണ്ടായിരുന്നു വചനം ദൈവത്തിങ്കലായിരുന്നു ആ വചനം
സത്യദൈവമായിരുന്നു. സത്യദൈവം ത്രിത്വമായിരുന്നു. ജീവിക്കുന്നു, ദൈവം ജീവിക്കുന്നു. എന്നും എന്നും ദൈവം ജീവിക്കുന്നു. ജീവിക്കുന്നു, ദൈവം ജീവിക്കുന്നു. എന്നും എന്നും ദൈവം ജീവിക്കുന്നു. ജീവൻ നേകുന്നു വചനം, സത്യമാർഗം നൽകുന്നു വചനം. മനുജനായി തീർന്ന വചനം യേശുവല്ലോ ജീവവചനം. രക്ഷ നൽകും യേശുവേ ഹല്ലേലൂയ പാടാം. ജീവിക്കുന്ന ദൈവപുത്ര നിന്നെ ഞങ്ങൾ വാഴ്ത്താം. ജീവിക്കുന്നു, യേശു ജീവിക്കുന്നു. എന്നുമെന്നും യേശു ജീവിക്കുന്നു. ജീവിക്കുന്നു, യേശു ജീവിക്കുന്നു. എന്നുമെന്നും യേശു ജീവിക്കുന്നു. കാരുണ്യത്തിൻ ദിവ്യവചനം, പാപം നീക്കും പുണ്യവചനം. ആനന്ദത്തിൻ ധന്യവചനം, ആത്മനല്ലോ സ്നേഹവചനം. ആദിയിൽ വചനമുണ്ടായിരുന്നു. വചനം ദൈവത്തിങ്കലായിരുന്നു. ആ വചനം സത്യദൈവമായിരുന്നു. സത്യദൈവം ത്രിത്വമായിരുന്നു. ജീവിക്കുന്നു, ദൈവം ജീവിക്കുന്നു. എന്നുമെന്നും ദൈവം ജീവിക്കുന്നു. അതിരൂപനേ അധികാരനേ അതിരൂപനേ அதிகாரமே சூறை காற்றென வந்தாய், என் சுதந்திரம் மீண்டும் தந்தாய். மாமலையாகி நின்றாய், மதையானை போலே வென்றாய். அதிரூபனே அதிகாரனே உன் 10 விரலும் ஆயுதம். உன்னை பார்க்கும் போதே பயம் வரும். நீதான் ஆழின் இலக்கணம். நீ துணையாய் நின்றால் வரவே தொலைக்கலாம்.
மழையாய் நீ வந்தாய் நான் குடையோடு நின்றேன் பனியாக நின்றாய் நான் வெயிலாகி வந்தேன் உரையாட முன்பு மொழி ஏதும் இல்லை என் நிழல் கூட இன்று கேட்கும் முன் சொல்லை என் காற்றில் ஏதோ கலந்தது என் கண்ணில் ஏதோ நுழைந்தது உன்னால் நானும் குழம்பினேன் இந்த குழப்பம் தீரக்கூடாதென்றும் விரும்பினேன் அதிரூபரே அதிகாரரே அதிரூபரே அதிகாரரே மனதோடு ஏதோ மெலிதான மாற்றம் திசை மாறும் நெஞ்சில் உன் தெளிவான தோற்றம் சிறுமூளை கூட செயலின்றி வாட தடுமாறி போனேன் நான் தலைகீழாயானே நீ தூரம் நின்றால் மெல்லினம் உன்னை தொட்டு பார்த்தால் வல்லினம் நீதான் துணிவின் ரகசியம் என் வாழ்வில் உன்னை கண்டதுதானே அதிசயம் அதிரூபரே அதிகாரரே அதிரூபரே அதிகாரரே உன்னை விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீயும் சேர உசுரல வீசும் சூற காத்து பல நூறு கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீயும் சேர உசுரல வீசும் சூற காத்து பல நூறு கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில
சொன்னபடி விடியுமே விடியுமே பூமி உன் கண்ணுக்குள்ள சொன்னபடி சுழலுமே சுழலுமே அந்தி பகல் ஏது ஒன்ன மறந்தாலே அத்தனையும் பேச பத்தனைய நாளே மனசே தாங்காம நாவும் மடியில் தூங்காம கோயில் மணியோசை மெதுக்கே பரண்டு வெளியில் உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள கண்ணசைக்க கண்டபடி மிதக்குறேன் மிதக்குறேன் காத்தா நான் உள்ள வந்து ஒன்ன சிற எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஒத்த நொடி நீயும் தள்ளி இருந்தாலே கண்ணை இவ மூடி போயிடுவதே கடலே காஞ்சாலும் ஏழு மலையும் சாஞ்சாலும் காப்ப உன நானே கலங்காதே கண்ணு மணியே உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள ആയിരം സൂര്യഗോളങ്ങൾ ഒന്നിച്ചുദിച്ചാലും ആകുമോ നിൻ മുഖശോഭ പോലെ ആയിരം ചന്ദ്രഗോളങ്ങൾ ഒന്നിച്ചുദിച്ചാലും ആകുമോ നിൻ മുഖകാന്തി പോലെ ദിവ്യസമാഗമ കൂടാരത്തിൽ ദിവ്യദർശനമേകിയപ്പോ ഉന്നത സ്നേഹാഗ്നി ജ്വാലയായി തെളിയൂ തെളിയൂ ആയിരം സൂര്യഗോളങ്ങൾ ഒന്നിച്ചുദിച്ചാലും ആകുമോ നിൻ മുഖശോഭ പോലെ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளுடைய அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்னும் ஒரு அமைப்பிலே இந்த பிள்ளைகள் இணைவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். ஜோஸ்டு, ஆண்டோ, நிஷா
வெவ்வேறு குடும்பமாக வாழ்ந்த இந்த பிள்ளைகள் ஒரே குடும்பம், ஒரே இதயம், ஒரே மனநிலை என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து இந்த திருமண சடங்கை நடத்துவதற்காக கடவுளுடைய பலிபீடத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். சிறப்பாக இவருடைய பெற்றோர்களை கடவுளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இவர்களுக்காக இங்கே ஜெபிக்க வந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியா இந்த குழந்தையை சிரித்த சாட்மையாரும் என்றும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தங்கி அவர்களே இவர்கள் என்றும் நாட அவர்களே இவருடைய வாழ்க்கையின் மையமாக அவர்களை என்றும் இவர்களை தேடி செல்ல இவர்கள் அவர்களை தேடி ஜெபத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இறைவன் அருள்படியே நாம் ஜெபிப்போம். இப்பொழுது முதல் வாசகம் வாசிக்கப்படுகிறது. உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனம் 1, 2 மற்றும் 9, 13. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உகந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை மாற்றிக்கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலகறிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். இனி இவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியே வாழ்க. மரம் உயிரென்றால் அதனுடைய கிளைகள் அன்பாக, செடி உயிரென்றால் அதனுடைய பயிர்கள் அன்பாக, நதி உயிரென்றால் அதன் இருபக்க கிளைகளும் கரைகளும் அன்பாக. அதே போன்று ஜோஸ்பின் ஆண்டோ, நீங்கள் உயிரென்றால் இன்று முதல் எங்கள் விஷா அன்பாக, அவர் உயிரென்றால் ஆண்டோ அன்பாக என்ற இந்த உயர்ந்த
சித்தாந்தத்தோடு இதை விட ஒரு ஹைக்கூவாக சொல்லணும்னா, ஜோஸ்பின் ஆண்ட்ரோ, நீங்கள் சானிடைசராக இருந்தால் நிஷா மாஸ்காக இருக்கட்டும், நிஷா மாஸ்காக இருந்தால் நீங்கள் சானிடைசராக இருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்பை போட்டு. ஏன்னா இன்னைக்கு அது பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் துயரத்தையும் கொடுத்தாலும் இது ஒரு வேலை நம்மை கடந்து செல்லும். இருப்பினும் நம்முடைய அன்றாட வாழ்வு நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னும் கடந்து செல்லக்கூடிய வாழ்வு பாதை இன்னும் நிரம்ப இருக்கிறது என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த திருமணமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உண்மையாகவே அதெல்லாம் மறந்து போகலாம். புரியுதா? இந்த தொற்று நோயோ அல்லது இருக்கக்கூடிய கஷ்டங்களோ, பாஸோ, சானிடைசரோ, மாஸ்கோ, இன்னும் என்னென்னலாம் இந்த கொரோனாவுக்காக உருவாக்கணுமோ இதையெல்லாம் கடந்து போகலாம். ஆனால் இந்த இல்லற வாழ்வு என்பது, குடும்ப வாழ்வு என்பது நாம் எப்படிப்பட்ட நிலையோடு இந்த உலகத்திலே தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறார். பல உதாரணங்கள் சொல்லலாம். இருப்பினும் உங்களுடைய பெற்றோர் தான் உங்களுக்கு தடை சிறந்த உதாரணம். அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வை நீங்கள் அன்றாடம் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சில தருணங்களில் காலையில் சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா? ஆனால் மதிய நேரத்தில் பார்த்தா மீண்டும் அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஏதோ குடும்ப காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு அந்த அன்பை புரிய வைத்திருக்கும். அதனால தான் எஸ் சொல்லியிருப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்திருப்பீர்கள். ஆனால் உண்மையான அன்புணர்வை உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். எனவே அந்த அன்புணர்வை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். எனவே அதற்கு ஒரு சிறிய 3 காரியங்களை மட்டும் சொல்லி உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காத ஒரு அன்பை நீங்கள் இருவரும், ஆண்டோ, நிஷா இருவரும் வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி என்றால், தொடக்க நூலில் வரக்கூடிய நம்முடைய மூதாதையர் ஆபிரகாம், சாராவை போன்று முதிர்ந்த வயதிலும் தனக்கு உரியவருக்கு ஏதோ ஒரு குறை இருந்தாலும் அவர் எனக்கு உரியவர் என்ற யதார்த்தத்தை அவர்கள் இருவருமே ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் முதிர்ந்த நிலையிலும் அவர்கள் விட்டுக் கொடுக்காத அன்பை உணர்ந்த ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவான பரிசை வாரிசை கொடுத்து தலைமுறை பட்டியலிலும் இன்னும் விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தியிருக்கிறார். எனவே நீங்களும் ஒருவருக்கொருவர் உணர்ந்த அன்பை, விட்டுக் கொடுக்காத அன்பை உணர்ந்து வாழுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் அந்த அன்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்றால் உறவுகளை மதியுங்கள். இன்றைய இந்த கலாச்சார சூழ்நிலையிலே நாம் பல சூழ்நிலைகளில் நம்மை உயர்த்திவிட்ட உறவுகளை இழந்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம், விடுத்து விடுகின்றோம். இன்று நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் கூட அதுக்கு யாரான காரணம்? உங்கள் உறவுகள் தான். உங்கள் அம்மா, அப்பா, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மதித்து வாழ வேண்டும். யாரை போன்று? விவிலியத்தில் வரக்கூடிய ரூத் நகோமியை போன்று தன்னுடைய வாழ்க்கை இழந்த சூழ்நிலையிலும் தனது உறவாகிய தனது மாமியை விட்டு நீங்காததனால் இறைவன் போவாசி என்ற அருளை நிச்சயமாக அவருக்கு கொடுத்தார். எனவே அந்த உறவுகளை மதித்து என்னை உயர்த்தியவரை நான் ஒருபோதும் புறம் தள்ள மாட்டேன் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களை எல்லாம் நீங்கள் ஏற்று வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியானதாக அமையும். இப்படி உறவுகளை மதித்து உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காத அன்பை செலுத்தி வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எல்லா நாளும் செலுத்த நிஷா செய்கிறது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க ஆலயத்துக்குலாம் வருவாங்க. பல சூழ்நிலைகளில் அவரை சந்தித்திருக்கிறோம். அன்பு உங்களுக்கு தெரியாது நடத்துகிறேன். நீங்களும் உண்மையான ஒரு ஜபத்தை ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் கூட உங்களுக்காக நாங்கள் அனைவரும் செலுத்துவதற்காக தான் இணைந்திருக்கிறோம். எனவே நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இருவரும் இணைந்திருந்து இன்றைய நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனவருத்தங்கள், மகிழ்ச்சிகள், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அதற்கு சிறந்த உதாரணம் விவிலியத்தில் வரக்கூடிய தொபியா, சாரா. அவர்கள் சாராவுக்கு இருந்த மிகப்பெரிய துன்பத்திலிருந்து விலகிச் செல்ல தன்னுடைய குடும்ப வாழ்வை துவங்குவதற்கு முன்பாக குறித்து சொல்லுகிறார், அன்பே வா, நாம் இருவரும் இணைந்து ஜெபித்து விட்டு நம்முடைய வாழ்வை துவங்குவோம். அவருக்கு இருந்த பிரச்சனையாக அகன்று போய்விடுகிறது. எனவே உண்மையாகவே ஜெபம் ஒன்றுதான் வெற்றியை தரும். எனவே நீங்கள் ஜெபித்து வாழுங்கள். உண்மையாக இந்த 3 காரியங்களை உங்கள் வாழ்வில் என்ன ஆளும் கடைபிடித்தீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இருக்க உங்கள் வாழ்வில் வெற்றிகளை குவித்தன. நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட உங்களுக்காக இந்த திருவழிபாட்டிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். எனவே ஒரு காரியத்தை முன்னிறுத்தி வையுங்கள். உங்கள் கண்கள் 4ஆக இருக்கலாம், உங்களது பார்வை 1ஆக இருக்கட்டும், உங்களது கைகள் 4ஆக இருக்கலாம், உங்களுடைய செயல்கள் 1ஆக இருக்கட்டும், உங்களது கால்கள் 4ஆக இருக்கலாம், உங்களது பாதை 1ஆக இருக்கட்டும்.
வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் இறைவன் சொன்னது போல நீங்கள் இருவரும் ஒரே சிந்தனை கொண்டவர்களாக, அன்பை கொண்டவர்களாக வாழ வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம்.